உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தலைப்பில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கும்மிடிப்பூண்டியிலிருந்து பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார். கன்னியாகுமரியில் பரப்புரையை நிறைவு செய்ய திட்டமிட்டிருக்கும் பிரேமலதா தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணியே வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எங்கள் கூட்டணி வெற்றி பெற்று எங்களுடைய எம்எல்ஏஸாக சட்டமன்ற உறுப்பினர்களாக வரும்பொழுது நிச்சயமாக அந்த பணிகளை, மக்கள் பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் கேபினெட்ல இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆட்சி அதிகாரத்துடைய பங்கு கடந்த ஓராண்டாகவே எல்லா கட்சியுடைய தலைவர்களும் தொடர்ந்து பேசி வராங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதில் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டேன், கூட்டணி ஆட்சியை தேமுதிக வரவேற்கிறது என்பதை முன்பிருந்தே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் எத்தனை சீட்டு கிடைக்கும், யார் வேட்பாளர், எந்த தொகுதி, எல்லாமே இன்றைக்கி நான் பதில் சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கி எங்களுடைய பயணம் ஆரம்பிக்கிறது. பத்திரிகையாளர்களாகிய நீங்களும் தேமுதிகவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த முறை கேப்டன் இல்லாமல் நாங்கள் செய்கின்ற முதல் சுற்றுப்பயணம். அதனால தான் கேப்டன் எங்கள் கூடயே வரார். இலங்கை வாழ் தமிழக மக்களால் கேப்டனுக்கு வழங்கப்பட்ட அந்த பரிசு தமிழகம் முழுவதும் தமிழர்களை சந்திக்க வருகிறது. கேப்டனுக்கு வழங்கப்பட்ட தமிழ் ஈழ பெருமக்கள், இலங்கை தமிழகர்கள் வழங்கப்பட்ட அந்த ரத யாத்திரையும் வருது. அதனால் நிச்சயமாக இது மக்களுக்கான ஒரு பயணமாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். திமுக நோக்கி எல்லா கட்சிகளும், எதிர்கட்சியாக இருந்த எல்லா கட்சிகளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு கருத்து இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க போனது சொல்லுங்க. ஓபிஎஸ் அவர்கள் நயினார் நாகேந்திரன் மீது ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பை 2 முறை நயினார் நாகேந்திரன் தொலைபேசி மூலமாக கேட்டிருந்தேன், அறிக்கையின் வாயிலாக கேட்டிருந்தேன், அவருக்கு மெசேஜும் அனுப்பியிருந்தேன், பேசியிருக்காரு. ஆனா அதுக்கு நயினார் நாகேந்திரன் முற்றிலும் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த போர்ஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன், நான் முதலமைச்சரை சென்று பார்த்தது, நான் அன்றைக்கே ப்ரெஸ் மீட்டில் இதே இடத்துல தான் நின்று சொன்னேன். அரசியல் நாகரிகம் கருதி, நட்பின் காரணமாக கேப்டன் அவர் எவ்வளோ வாட்டி சந்திச்சிருக்கார். கேப்டன் உடல்நிலை சரியில்லாத போது, அப்போது இந்த வரை அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுனால நாங்களும் அந்த நட்பு ரீதியாக அவர் ஒரு அரசியல் நாகரிகம் கருதி அன்பின் காரணமாக அவருடைய உடல் நலனை விசாரிக்க சென்றோம். அதை தவிர தேமுதிகவுக்கு வேறு எந்த அஜெண்டாவும் இல்லை. நான் போயிட்டு வந்த பிறகு மற்றவங்கெல்லாம் போகிறாங்க பார்க்குறாங்கன்னா அது நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் இவர் சொன்னார், அவர் அழைச்சாருன்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவங்க என்ன பேசுனாங்க, அவங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன் நடந்தது, இதை நீங்கள் ஓபிஎஸ் அண்ணனிடமும் நயினாரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.